சிக்கன் மட்டன் அப்படின்னா எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அது வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் நம்ம வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து நல்ல சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு, தோசை, புலாவ் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மக்கிட்ட மசாலா வாங்குறவங்க அம்மா ஆஃபர் எதுவுமே போடலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்காக சம்மர் ஆஃபராக 1 மந்த்துக்கு மட்டும் 1 கிலோவுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு நீங்கள் வந்து 5 கிலோ வாங்கினாலும் சரி, 10 கிலோ வாங்கினாலும் சரி, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீ, ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ தான். உங்களுக்கு இனிமேல் வேணுன்றவங்க வெப்சைட், வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய மசாலா 75 மசாலா இருக்குது. வத்தல், வடகம், குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி, ரசப்பொடின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 கிலோவுக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. தேங்க்யூ. பாருங்க, நான் எப்பயுமே கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இந்த 2 எண்ணெய் தான் நம்ம வந்து சிக்கன் மட்டன்னா யூஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அன்னாச்சி மொக்கு 1 போட்டுக்கலாம். 1 பீஸ் அளவுக்கு பட்டை போட்டுக்குவோம். 2 கிராம்பு போட்டுக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் போட்டுக்குவோம். இதுலேயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரியறதுக்குள்ளே இது ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்னென்னலாம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதுலேயே நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, நல்லா இந்த அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை இந்த தண்டு பகுதி இருக்குல்லையா இதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு 2 இடுக்கு அளவுக்கு கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு இதுலேயே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல். பாருங்க, இதுலேயே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதெல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா என்ன பண்ணுவோம், நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நல்லா பெருசாக எல்லாம் இருக்கிறதுனால அது 2 அப்படி பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி போடும்போது நல்ல கிரேவி வந்து நிறைய வரும். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இந்த வெங்காயத்துலேயே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடும். இதுலேயே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1.25 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போது நம்ம அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து 1 கிலோ 1.25 கிலோ சிக்கனுக்கு நமக்கு இந்த ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, சின்ன தக்காளியாக 4 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். பெருசாக இருந்ததுன்னா 3 சேர்த்துக்கணும். நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையலில் கிடைக்கிற மல்லித்தூள் தான் நல்ல மணமாக இருக்கும். அதாவது இந்த ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒன்றே 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வெளியே போட்டு வதக்கிடலாம். இது வந்து என்ன பண்ணுவோம், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து மூடி வைக்கலாம். 1 நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும். தண்ணியை எடுத்து பார்க்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல. நம்ம இந்த சிக்கனில் உள்ள தண்ணியே எல்லாமே வதக்கி விட்டுருக்கோம்.
இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தயிர் ஊற ஊற்றிருந்தோம்னா அந்த தயிரில் உள்ள அந்த ஆடை மாதிரி இருக்கும்ல, அந்த தயிரை நல்லா இதில் 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். வதங்கட்டும், தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம், அப்படியே வேகட்டும். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணியே எதுவுமே சேர்க்காமையே பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே தண்ணி விட்டு வருது இல்லையா, அதுக்காக தான் நான் தண்ணி சேர்க்க வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு சிக்கன் என்ன வேகணும், அதுக்காக இந்த அளவுக்கு தண்ணி வேணும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்புறம் என்ன பண்ணலான்றத சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு நம்ம கொஞ்சம் வெந்தயக்கீரை போட்டால் நல்லாயிருக்கும். இந்த வெந்தயக்கீரையும் நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிது, காஞ்சது, அதான் கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கே பாருங்க எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு காய வச்சு சூப்பராக வச்சுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அலசி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஜம்முன்னு இருக்கும். இதை போட்டுட்டு நல்லா 1 நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும். இந்த தாபா ஸ்டைலெலாம், தாபா கடையிலலாம் போயிட்டு நம்ம வந்து சிக்கன்லாம் நல்லா சப்பாத்திக்கு பொரிக்கலாம், சப்பாத்திக்கு பரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, கசூரி மேத்தியெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் தூவி விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். அருமையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தாபாலெலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும், பஞ்சாபி ஹோட்டல்லாம் இருக்குல்லையே, அதிலெல்லாம் இந்த மாதிரி சுவையோடு கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், அருமையான சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக செஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு அருமையான சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுருக்கோம். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, புலாவ், அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, இது எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.